வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபார் 2026 மெயின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. சி 2020ல் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. அதை பேஸ் பண்ணி 2020லேயே ஒரு கொஷின் வந்துருச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆர் அக்செப்டிங் த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு ஆர் நாட் அக்செப்டிங் தி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கொஷின்ஸ் இருக்குது, அதை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 இஸ் இன் கன்ஃபார்மிட்டி வித் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல் 4. NEP 2020 அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல் 4ஓட ஒத்து போகுது. இட் இன்டெண்டட் டு ரீஸ்ட்ரக்சர் அண்ட் ரீஓரியன்ட் த எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ இந்த NEP 2020 அப்படிங்கிறது இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டத்தை ரீஸ்ட்ரக்சர் ரீஓரியன்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கிரிட்டிக்கலாக எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் இன்ட்ரோடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் NEP 2020 SDG 4ஓட NEP 2020 எங்கெல்லாம் அலைன் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அப்புறம் NEP 2020 எப்படி ரீஓரியன்ட் அண்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகுது அப்படிங்கிற இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அதோட சேலஞ்சஸை சொல்கிறோம். வழக்கம் போல் வே ஃபார்வர்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே SDG 4 என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ யூ ஷுட் டிஃபைன் SDG 4. Ensure inclusive and equitable quality education and promote lifelong learning opportunities for all. என்னது? Ensures inclusive and equitable quality education. Inclusive, equitable quality education and promote lifelong learning opportunities for all. இதுதான் வந்து SDG 4. என்ன பண்ணணும்? இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்குவிட்டபிள் குவாலிட்டி எஜுகேஷனை என்ஷோர் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ஷோர் பண்ணணும். ஸோ குவாலிட்டி எஜுகேஷனை அண்ட் ப்ரமோட், எதை ப்ரமோட் பண்ணணும்? லைஃப் லாங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும் எல்லாருக்கும், ஃபார் ஆல். ஸோ திஸ் இஸ் SDG 4. இதை முடித்த உடனே ஐ எம் கம்மிங் அப் வித் த இன்ட்ரோடக்ஷன். என்னது? The National Education Policy introduced after 34 years aims to transform the Indian education system to make equitable, inclusive and globally competitive. Equitable, inclusive and globally competitive அப்படிங்கிற introduction. So NEP introduced after 34 years to transform the Indian education system to make it equitable, inclusive and globally competitive அப்படிங்கிறத நம்ம எழுதிடுறோம். அப்புறம் ஸோ NEP எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இஸ் அலைனிங் வித் SDG 4. சி ஃப்ரீ அண்ட் யூனிவர்சல் எஜுகேஷன் SDG 4.1. இதில் NEP எங்கெல்லாம் ப்ரமோட் பண்ணுது? NEP ப்ரமோட்ஸ் ஃப்ரீ பிரைமரி, செகண்டரி அண்ட் யூனிவர்சல் லிட்ரஸி. Targets universalization of education with 100% gross enrollment ratio by 2030. Proposed extensions to right to educations up to 18 years. ஓகே, ஸோ NEPயில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ, இது எல்லாமே எதை நோக்கி போகுதுன்னா ஃப்ரீ அண்ட் யூனிவர்சல் எஜுகேஷன்ஸ் மூலியம் அது அந்த SDG கோலோட நோக்கி போகுது. NEP promotes free primary and secondary educations, universal literacy, targets universalization of education with 100% gross enrollment ratio by 2030, proposed extensions of right to education up to 18 years. Okay, elimination of discrimination in education SDG 4.5. ஸோ டிஸ்கிரிமினேஷன் எஜுகேஷனை வந்து எலிமினேட் பண்ணது SDG கோல். அதை NEP எப்படி அட்ரஸ் பண்ணுது? ஃபோக்கஸிங் ஆன் இன்க்ளூஷன் ஆஃப் 2 crore அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இன்டு மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷன். ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன்ஸை மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரதுக்கு NEP கிட்ட பாலிசிஸ் இருக்குது. ஈக்குவல் access to quality pre-primary education, that is 4.2 SDG. Universal access to quality early childhood care and education for all children. இது மூலமா see these are and all NEP policies. Green color இருக்கிறது எல்லாமே SDG goals. So affordable and quality vocational education for women SDG 4.3. Integration of vocational education from class 6 with special focus on women and girls. Qualified and trained teachers in SDG, it is SDG 4.0. See, it is NEP proposes National Professional Standard for Teaching and Regular Training. இது எல்லாமே SDG கோல்ஸோட NEP அலைன் ஆகக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட், how it is going to restructure and reorientation and restructuring of Indian education system. School education reforms. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும். 5+3+3+4 மாடலில் கொண்டு வரும்.
ஸோ லேர்னிங் அவுட்கம் வித் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், நேஷனல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. National Mission on Foundation Literacy and Numeracy, Nipun Bharat scheme, ensures universal literacy by grade 3. So universal literacy by grade 3 attain பண்ணிடணும். Integration of vocational training from class 6. Integration of vocational training from class 6 bridges the gap between education and employability. ஸோ வொகேஷ்னல் ட்ரைனிங்கை கிளாஸ் 6லேருந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். ஸ்கூல் எஜுகேஷனில் என்ன ரிஃபார்மு 5+3+3, 5+3+3 ரொம்ப ரொம்ப முக்கியம். 5+3+3 நிபுன் பாரத். ஸோ கிரேட் 3லேயே நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து வொகேஷ்னல் ட்ரைனிங்கை கிளாஸ் 6லேருந்தே கொண்டு வந்துடுறோம். செகண்ட், ஹையர் எஜுகேஷன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன். அடுத்து ஹையர் எஜுகேஷன். விஷன் டு கிரியேட் மல்டி டிசிப்ளினரி அண்ட் ரிசர்ச் ட்ரிவன் சிஸ்டம் இன் ஹையர் எஜுகேஷன் வித் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நம்ம மல்டி டிசிப்ளினரி அண்ட் ரிசர்ச் ட்ரிவன் சிஸ்டத்தை கொண்டு வரணும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் டு பூஸ்ட் த இன்னோவேஷன். நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ டார்கெட் 50% by 2035. ஸோ 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கொண்டு வரணும். நெக்ஸ்ட், டெக்னாலஜிக்கல் இன்டகிரேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரைமரி, செகண்டரி. அடுத்து டெக்னாலஜிக்கல் இன்டகிரேஷன். கிரியேஷன் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் டெக்னாலஜிக்கல் ஃபோரம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தீக்ஷா பிளாட்ஃபார்ம் ஃபார் டிஜிட்டல் கனெக்ட். ஸோ ஃபோக்கஸ் ஆன் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் எஜுகேஷன் பிகம் இன்டகிரேட்டட் வித் ப்ரொஃபஷனலைசேஷன். பிஎட் அஸ் அ டிகிரி ஆஃப் 4 years. பிஎட்ஏ டிகிரி ஆஃப் 4 yearsஆக கொண்டு வரணும் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ரீஓரியன்ட் பண்ண போகிறாங்க? ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், டெக்னாலஜிக்கல் எஜுகேஷன், ஃபோக்கஸ் ஆன் டீச்சர்ஸ். இது பண்ணுறது மூலயமா NEP வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ண போகிறாங்க. சேலஞ்சஸ், என்னெல்லாம் சேலஞ்சஸ்? ஃபஸ்ட்டு நான் சொன்னதே பெரிய சேலஞ்ச். என்னது? தமிழ்நாடு வந்து என்ன பண்ணுறோம்? ஆப்போஸ் பண்ணுறோம். 3 language பாலிசி ஆப்போஸ் பண்ணுறோம். எஜுகேஷன் இஸ் இன் கன்கரண்ட் சப்ஜெக்ட். ஸோ ஃபெடரல் இஷ்யூஸ். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபெடரல் இஷ்யூ, அடுத்து ஃபண்டிங் இஷ்யூ, அடுத்து டிஜிட்டல் டிவைட், அடுத்து லிமிட்டிங் இண்டஸ்ட்ரியல் அகாடமிக் லிங்கேஜ், அடுத்து லேர்னிங் பாவர்ட்டி, அடுத்து டீச்சர் ஷார்ட்டேஜ், அடுத்து போர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஸ்கூல். ஃபஸ்ட்டு ஃபெடரல் இஷ்யூ நமக்கு தெரியும். என்னது? 3 language பாலிசி. ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அக்செப்டிங், தே ஆர் நாட் அக்செப்டிங் 3 language பாலிசி. ஃபண்டிங் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. ஸோ NEP டார்கெட்ஸ் 6% ஆஃப் ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர், பட் கரண்ட்டாக நமக்கு தெரியும் 2.9%. ஆல்ரெடி நிறைய கொஷின்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து R&Dல எஜுகேஷன்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டை தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். 2.9%. டிஜிட்டல் டிவைட். ஸோ டிஜிட்டல் டிவைட், ஓவர் 40% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் லேக்ஸ் இன்டர்நெட். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5லேருந்து நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக லிமிட்டட் இண்டஸ்ட்ரி அகாடமிக் லிங்கேஜ் ஹேம்பர்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி அவுட்கம் வொகேஷனல் ப்ரோக்ராம். ஒன்லி 55% ஆர் எம்ப்ளாயபிள். ஸோ இது ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸில் க்ளீனாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேம் பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது. Learning poverty. Over 70% of class 3 students cannot read age appropriately. So see, ASER 2025 ரிப்போர்ட் படி கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு அவங்க படிக்கிறது இல்லை. டீச்சர்ஸ் ஷார்ட்டேஜ். ஓவர் 9 lakh வேகன்சிஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் 2025. ஒன்லி 15% ஆஃப் டீச்சர்ஸ் ட்ரெயின்ட் அண்டர் நிஷ்தா போர்ட்டல். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் ஷார்ட்டேஜுங்கிறது நம்ம இங்கேயே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ poor infrastructure in the school. 35% of the school lacks reliable electricity and digital tool. So this report is given by UDIAC plus 2021-22 report. So இப்போ என்னென்ன challenges? Federal issue, funding constraint, digital divide, limited industrial academic linkage, learning poverty, teacher shortage, poor infrastructure in the school. So இப்போ இதுக்கு way forward நம்ம என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கணும்? Establishing state curriculum framework. ஸ்டேட் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை வந்து NEPயோட அலைன் பண்ணணும். அலைனிங் வித் NEP. இன்க்ரீஸ் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். யூ ஷுட் அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் 6% ஆஃப் GDP இன் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வித் டிரான்ஸ்பரண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் அவுட்கம் மானிட்டரிங். டிஜிட்டல் ஈக்விட்டி. கண்டிப்பாக PM E-வித்யா ப்ரோக்ராமை, பப்ளிக் வைஃபை ப்ரோக்ராம், E-வித்யா ப்ரோக்ராம் இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்டிங் PM E-வித்யா and public Wi-Fi and digital resource center in rural schools. Public private partnership. CSRs, EduTech collaborations வந்து கொண்டு வரணும். டீச்சர்ஸ் எம்பவர்மெண்ட். கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸ் எம்பவர் பண்ணணும். ஸ்ட்ரென்தனிங் கண்டினியூஸ் டீச்சர் ட்ரைனிங் மானிட்டரிங் அண்டர் பராக் அசஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க். ஸோ பராக் அசஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் எப்படி இதை எண்ட் பண்ணுறோம் ஃபைனலாக? த விஷன். If effectively realized, NEP 2020 can transform India's
India from literacy focus to learning and innovative oriented society essential for achieving Vikshit Bharat 2047. So NEP 2020 quality education for all, lifelong learning for all. So see, this is such a question. கண்டிப்பா இது பேஸ்டாக கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ so this question will help you to answer the forthcoming questions in mains 2026 with respect to national education policy. So first introduction, அடுத்து NEP ஃப்ரீ அண்ட் SDG 1லேருந்து SDG 4.5 4.1 4.5 4.2 4.3 4.0. ஸோ அதுக்கடுத்து ரீஓரியன்டேஷன் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ அதுக்கடுத்து சேலஞ்சஸ், அதுக்கடுத்து வே ஃபார்வர்ட். தேங்க்யூ. கீப் ஃபாலோயிங், கீப் சப்போர்ட்டிங் UPSC Vinod.